Hello friends, I am Teacher Vasan. We planned, நாங்கள் பிளான் பண்ணோம், நாங்கள் திட்டமிட்டோம் to watch, பார்ப்பதற்கு a new movie, ஒரு புதிய திரைப்படம். நாங்கள் ஒரு புதிய திரைப்படத்தை பார்க்க திட்டமிட்டோம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, பிளான் இதோட பாஸ்ட் தான் பிளான்டு அப்படின்னா திட்டமிட்டோம், பிளான் பண்ணோம். சரி, அப்புறம் மை பிரதர், எனது சகோதரன், BOOK, புக் அப்படின்னா நவுனாவும் பயன்படுத்திக்கலாம், வர்பாவும் பயன்படுத்திக்கலாம். நவுனா வந்துருச்சுன்னா புத்தகம்னு அர்த்தம், வர்பா வந்துருச்சுன்னா முன்பதிவு செய்வதுன்னு அர்த்தம். இப்போ இங்க புக்குங்கிறது ஒரு வர்பா வந்திருக்கு. அந்த புக்கோட பாஸ்ட் புக்குடு. மை பிரதர் புக்ட் அப்படின்னா எனது சகோதரன் முன்பதிவு செய்தான். என்னத்த? இந்த டிக்கெட்ஸ் எங்க? ஆன்லைன்ல. மை பிரதர் புக் த டிக்கெட்ஸ் ஆன்லைன் அப்படின்னா எனது அண்ணன், எனது சகோதரன் டிக்கெட்ஸை ஆன்லைன்ல புக் பண்ணா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. வி ரீச்ட், நாங்கள் அடைந்தோம், நாங்கள் சென்றடைந்தோம். ரீச் அப்படின்னா சென்று அடைவது, ரீச்ட் அப்படின்னா சென்று அடைஞ்சாச்சு. சரிங்களா? வி ரீச்ட் அப்படின்னா நாங்கள் சென்றடைந்தோம். எங்க? த தேட்டருக்கு. ஆன் டைம் அப்படின்னா டைமுக்குன்னு அர்த்தம், சரியான நேரத்தில். தேட்டருக்கு நாங்க டைமுக்கு போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, ஓகே. அடுத்தது வி பாட், நாங்கள் வாங்கினோம். என்னத்த? பாப்கார்ன் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ். நாங்கள் பாப்கார்ன் மற்றும் குளிர்பானங்களை வாங்கினோம். பை அப்படின்னா வாங்குவது, பையோட பாஸ்ட் பாட் அப்படின்னா வாங்கியாச்சு. வி பாட் அப்படின்னா நாங்கள் வாங்கினோம். சரி, வி ஷோட், நாங்கள் காட்டினோம். ஷோ அப்படின்னா காட்டு, ஷோட் அப்படின்னா ஷோ இதோட பாஸ்ட் ஷோட், ஈடி சேர்த்துக்கிட்டோம்னா பாஸ்டா மாறிடுது. வி ஷோட் அப்படின்னா நாங்கள் காட்டினோம். என்னத்த? இந்த டிக்கெட்ஸ் அட் த டோர். சரி, இப்ப கவனிங்க, டோர் அப்படின்ற வார்த்தைக்கு கதவு அப்படின்னு அர்த்தம் இருக்கு, வாசல் அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு, மனசுல வச்சுக்கோங்க. வி ஷோட் த டிக்கெட்ஸ் அட் த டோர் அப்படின்னா நாங்கள் வாசலில் டிக்கெட்டுகளை காண்பித்தோம். த மூவி, படம், திரைப்படம், ஸ்டார்டட், தொடங்கியது, வித் எ சாங், ஒரு பாடலுடன். வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? த மூவி ஸ்டார்டட் வித் அ சாங், படம் ஒரு பாடலுடன் தொடங்கியது. எவ்ரி ஒன் லாஃப்ட், எல்லோரும் சிரித்தார்கள். LAUGH, லாஃப் அப்படின்னா சிரிப்பது, லாஃப்ட் அப்படின்னா சிரிச்சாச்சு. சரி, இப்ப கவனிங்க, லாஃப் வந்துட்டாலே பக்கத்துல அட்டு வந்துடணும். அந்த அட்டுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். சரிங்களா? அந்த அட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல லாஃபுக்கு பக்கத்துல அட்டு வந்துருச்சுன்னா அந்த அட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பார்த்து அப்படின்னு அர்த்தம். டோன்ட் லாஃப் அட் மீ அப்படின்னா என்னை பார்த்து சிரிக்காத அப்படின்னு அர்த்தம். லாஃப் அட்னா பார்த்து சிரிப்பது. எவ்ரி ஒன் லாஃப்ட் அட் த காமெடி சீன்ஸ். எவ்ரி ஒன் லாஃப்ட் அட், எல்லோருமே பார்த்து சிரித்தார்கள். என்னத்த? த காமெடி சீன்ஸ், நகைச்சுவை காட்சிகளை. சரிங்களா? இப்ப புரியுதுங்களா? லாஃப் அட்னா பார்த்து சிரிப்பது அப்படின்னு அர்த்தம். எவ்ரி ஒன் லாஃப்ட் அட் த காமெடி சீன்ஸ், நகைச்சுவை காட்சிகளை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள். சரி, வி என்ஜாய்ட், நாங்கள் ரசித்தோம், நாங்க என்ஜாய் பண்ணோம். த ஸ்டோரி, கதையை, வெரி மச், மிகவும். வி என்ஜாய்ட் த ஸ்டோரி வெரி மச், நாங்கள் கதையை மிகவும் ரசித்தோம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.